ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி அவர்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு இன்னைக்கு மதுரையில நடந்துச்சு. அதுல விஜய் பேசின விதம், அங்க வந்திருக்கக்கூடிய கூட்டம், இதெல்லாம் பாக்குறப்ப தாவேக்கால இருந்து ரொம்ப சீக்கிரமா வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்றேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன். ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவோட 2ஆம் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் எல்லாமே ரசிகர்களுக்கான கூட்டம். அவரை பார்க்க வந்தவங்க, திரு விஜய் அவர்களை பார்க்க ரசிகரா வந்தவங்க தான் அங்க அதிகம். சோ நானும் ஒரு ரசிகையா தான் வந்துட்டு அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம தான் தாவேக்கால போய் சேர்ந்தேன். சோ அந்த கூட்டத்துல இருக்கிற ரசிகர்களுமே ஒன்ஸ் அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிய வரும்போது அவங்களும் வந்துட்டு அரசியல் களத்துல எது சரியான ஒரு பாதை நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அந்த கூட்டம் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு நீங்க பார்த்த கூட்டம் எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் கூட்டத்திலேயே வந்துட்டு திரு விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் அந்த 1 கிலோமீட்டருக்கு முடிச்ச உடனேயே வந்துட்டு ரசிகர்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு நிலையை நம்மளால பார்க்க முடியுது. தாவேகா தலைவரா திரு விஜய் அவர்களை இன்னும் வந்துட்டு ஏத்துக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. கொள்கை ரீதியா அவர் பேசுறத கேட்கறதுக்கு யாரும் அங்க ரெடியாவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் கொள்கை ரீதியா பேசவும் கிடையாது. அதை கேட்கறதுக்கும் அங்க இருக்கிற ரசிகர்கள் அதுல ஆர்வமா இல்ல. ஜஸ்ட் அவர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு 2ஆம் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. ரசிகர்கள் கூட்டம் சந்தோஷப்படுறேன். ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றீங்க, அது அங்க வந்திருக்கக்கூடிய எல்லாமே ரசிகர்கள் தான் அப்படின்றீங்க. இப்ப ஒரு விஜய் பேச போறாரு, அதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம் வருது, இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம் வருது அப்படின்றது சரி. ஆனா நேத்து நைட்ல இருந்து அங்க இருக்கக்கூடியவங்களை பார்க்க முடியுது, காலையில 7 மணிக்கே மாநாட்டு திடல்ல போனவங்களை பார்க்க முடியுது. இது எல்லாமே ரசிகர்கள் தான் அப்படின்னு அந்த ஒரு புள்ளிக்கு எப்படி நம்ம வரோம்? ரசிகர்கள் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ஏதாவது படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி வர ரசிகர்களுக்கு ஒரு என்ட்ரி இருந்தது அப்படின்னா நிச்சயமா முந்தின நாளே வந்து உட்காரக்கூடிய ஒரு நிலை அங்கேயும் பார்க்கலாம். சோ இது முழுக்க முழுக்க ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான். ஆல்ரெடி அப்படின்னாலும் இந்த கூட்டத்தை அவரால் கூட்ட முடியுதுல்ல. ஏங்க தாவேகா தலைவரா வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது தொண்டர்கள் கூட்டமா தான் இருக்கணும். ஆக்டர் விஜய்க்கு வர கூட்டங்கள் வேணா இந்த ரசிகர் கூட்டம் அப்படிங்கறத ஒத்துக்கலாம். ஏன்னா தலைவர் அப்படிங்கிற நிலை அடையணும் அப்படின்னா தொண்டர்களோட கூட்டம் தானே அதிகமா வரணும், ரசிகரையும் தாண்டி. சோ தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்னும் மக்கள் பார்வையில ஒரு நடிகரா மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் தலைவரா மக்கள் அவரை ஏத்துக்கல அப்படிங்கிற நிலைதான். இன்னைக்கு அவர் பேசினப்ப பாஜகவை விமர்சிச்சதாகட்டும், திமுக விமர்சிச்சு பேசுறது அப்படின்றது, அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட கொள்கையில இருந்து அதிமுக விலகி போயிருச்சு அப்படின்னு அத்தனை விமர்சனங்களை வச்சு பாக்குறப்ப கூட அவர் இன்னும் உங்களுக்கு நடிகரா தான் தெரியுறாரா? நிச்சயமா தலைவர் அப்படிங்கும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலைவர் அப்படிங்கும் போது கீழே இருக்கிற தொண்டர்கள் அவர் சொல்ற கொள்கைகளை கேட்கறதுக்கு அவங்க ஒரு நிலையான ஒரு மைண்ட் செட்ல இல்ல. நாங்க வரோம், திரு விஜய் அவர்களை பாக்குறோம், நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்தாங்க. அண்ட் அவருமே இன்னைக்கு என்னங்க கொள்கை ரீதியா பேசினாரு, கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கிரிப்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட படிக்கிறாரு, போறாரு. இன்னைக்கு மாநாட்டுல அதுவும் மாநாடு முடிஞ்சோன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க கொள்கைகளை நாங்க ஹேண்ட் ரிட்டனா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையா வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு தலைவர் தானே கொள்கைகளை பரப்பக்கூடிய ஒரு நிலையில அவர் தான் இருக்காரு. சோ அவர் அந்த மாநாட்டுல கொள்கைகளையும் தாண்டி அவரோட ஒரு செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டாரு, ஒரு ப்ரமோஷன் ஆடியோ லான்ச் மேடை மாதிரி ஆச்சு அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு கருத்து. இல்ல, விஜய் ஆரம்பத்துல இருந்து பேசுறப்ப எல்லாமே திமுக தரப்புல இருந்து விமர்சிக்கிறது, அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறாரு, இல்ல ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரி பேசுறாரு அப்படின்ற டோன்லயே தான் பேசுறீங்க ஒழிய அவரு என்ன பேசுறாரு அப்படின்றதுக்கான எதிர்வினை அப்படின்றது வரமாட்டேது. இப்ப எல்லாருமே தானே பேப்பர்ல இருக்கிறத பார்த்து படிக்கிறாங்க, அதுதானே யதார்த்தமாவும் இருக்குங்க. பேப்பர்ல இருக்கிறத படிக்கிறது அப்படிங்கறதையும் தாண்டி மக்கள் குரலா ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகளை மக்கள் குரலா நின்று அவர் ஒழிச்சாரு அப்படிங்கறதான் என்னோட கேள்வி. எத்தனை பிரச்சனைகள் பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி கேள்வி கேட்கிறாரு, டாஸ்மாக் பேசுறாரு,
இல்ல மோடி பெண்கள் கவர்மெண்ட் பத்தி பாதுகாப்பு பேசுறப்ப ஒரு நிமிஷம். பெண்கள் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படல அப்படிங்கிற பட்சத்துக்கு அத்தனை பெண்கள் அவர் மாநாட்டுக்கு வந்திருந்திருக்க முடியாது. தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பா இல்ல அப்படின்னா அத்தனை பெண்கள் இன்னைக்கு மேக்சிமம் பெண்கள் தான் அவரோட மாநாட்டுல இருந்தாங்க. அத்தனை ரசிகைகள் வந்திருக்க முடியாது அப்படிங்கறதா என்னோட கருத்து. ஒருவேளை பாதுகாப்பு ஐ மீன் தமிழகத்துல பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. சும்மா ஏதோ வந்துட்டு ஆளும் கட்சி மேல ஒரு விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறதுங்கிறது அது தவறான விஷயம் தானே. இப்ப நீங்களும் மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க தான். இப்ப அங்க எந்த ஒரு கொலைகளும் நடக்கலையா? இப்ப அங்க முதியோர்கள் வீட்டுல டார்கெட் பண்ணி கொலை செய்யப்படலையா? இப்ப இது எல்லாமே லா அண்ட் ஆர்டருக்கான ஒரு டிஸ்பியூட் தானே இது. அதை கேள்வி கேட்கிற விஜய வந்து எப்படி அது சினிமாத்தனமா பேசுறாரு அல்லது ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுறாரு அப்படின்ற டோன்ல நம்ம விமர்சிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில இருந்த சமயத்திலயுமே இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடந்தது உண்டு. சோ இங்க அதிமுகவுக்கும் திமுக இப்ப இருக்கிற ஆளும் அரசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் தண்டனைகள் வழங்கப்படுது, எவ்வளவு சீக்கிரம் விசாரணைகள் நடத்தப்படுது அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோ திமுகவை மட்டும் விமர்சிக்க கூடிய விஜய் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவை ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத என்னோட கேள்வி. அவர்தான் அதிமுக ரேஸ்லயே இல்லைன்னு சொல்றாரு. அவங்க எம்ஜிஆர் அந்த ரேஸ்லயே இல்ல, அடிமை கூட்டணியா மாறிட்டாங்கன்ற அந்த விமர்சனம் போதுமானதா இல்லையா உங்களுக்கு? அந்த விமர்சனம் போதுமானதா அப்படின்னு நான் கேக்குறேன். திமுகவை இந்த அளவுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய விஜய் ஏன் பாஜகவோட கூட்டணியில இருக்கிற அதிமுகவை அந்த அளவுக்கு விமர்சனம் செய்யல? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள்னு கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு அதிமுக மேலயும் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தானே. சோ அப்படி இருக்கும்போது அங்கேயே ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. இன்னைக்கு நீங்க பாத்துருக்காங்களோ அவங்கள விமர்சிச்சுதான் அரசியல் பண்ண முடியும்ன்றதானே எதார்த்தம். ரூலிங் பார்ட்டில இருக்கிறவங்களை விமர்சிச்சு அரசியல் பண்றது அப்படிங்கிறது நிலையான ஒரு கருத்து தான். பட் ஸ்டில் இப்போ அதிமுக சென்ட்ரல்ல ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிற பாஜகவோட ஒன்றிய பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்கள ஏன் நீங்க வந்துட்டு இப்ப நாளைக்கு எலெக்ஷன் 2026 எலெக்ஷன்ல அவங்களும் தானே போட்டியிட போறாங்க. அப்படிங்கும் போது அவங்க மேல ஏன் எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் வைக்கிறீங்க அப்படிங்கறதான். இன்னைக்கு அவர் பேசும்போது எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே 1967 77 கம்பேர் பண்ணியிருக்காரு. ஆனா அதிகமா அவர் பேசிய விஷயங்கள் 77 மட்டுமா தான் இருந்ததே தவிர அண்ணா அவர்கள் அதிகமா அவர் பேசி நாம் பார்க்கவே இல்லை அந்த வீடியோல. சோ அதிகமா அவர் பேசவே இல்லை அப்படிங்கறதா என்னோட கருத்து. சோ அதிமுகவே நீங்க ஏன் கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு அப்ப அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கீங்க தானே. இல்ல அதிமுக ஓட் பேங்க வந்து டார்கெட் பண்றாரு, தன்னுடைய மாநாட்டு மேடையிலேயே எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்துறதாகட்டும், இது எல்லாமே வந்து பாக்குறப்ப அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறாரு விஜய் அப்படின்னு தானே இங்க பேசப்படுது. ஆனா அதிமுக அவர் கையிலேயே எடுத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்ற அந்த பார்வை எப்படி சரியா இருக்கும்? அதிமுக வாக்குகளை பெறாரு அப்படிங்கிறதையுமே தாண்டி திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச ஆரம்ப கட்டத்துல இருந்தே அதிமுகவை பெரிய அளவுல விமர்சனம் பண்ணல. ஒருவேளை அதிமுகவோட வந்துட்டு நாங்க கூட்டணி வைக்க போறோம், அதனால அதிமுக பண்ண விஷயங்கள் எதையுமே நாங்க வெளியில சொல்ல போறது கிடையாது, அவங்கள நாங்க விமர்சனம் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்றது அது எந்த வகையில நியாயம்? ஏன்னா விஜய் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்றது மக்கள் குரலா நான் நிப்பேன், மக்களோட கூட்டணியா வந்துட்டு ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக ஆட்சியில இருந்த சமயங்களிலுமே மக்கள் வந்துட்டு அதிருப்தியில இருந்தது உண்டு, அவங்க மேலேயும் விமர்சனங்கள் நிறைய வைக்கப்பட்டது உண்டு. அப்படிங்கும் போது அதையே நீங்க விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதா என்னோட கேள்வி. மக்கள் அதிமுக சரியில்லை, அதிமுக கவர்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றதுனாலதானே திமுக வாக்களிச்சாங்க. அப்ப திமுகவும் இப்படி இருக்கு அப்படின்றப்ப அந்த கேள்வி அவர் எழுப்புறது அப்படின்றது சரிதானே? இல்ல மறுபடியும் என் கேள்வி, அவர் அதிமுகவை விமர்சனம் அதிகமா பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? ஒருவேளை நீங்க அவங்களோட நான் ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், பாஜகவோட பி ஸ்கிரீனா தான் தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இருக்காரு அப்படிங்கறது இப்ப அது நிரூபணமானது. நிச்சயமா ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். நாங்க ஒருவேளை இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வச்சதுனாலயோ என்னவோ வந்துட்டு திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூட அதிகமா பாஜகவை விமர்சனம் பண்ணாரோ அப்படிங்கறதா என்னோட. பாஜகவை பேசலைனாலும் தப்புன்றீங்க, பேசினாலும் தப்புன்றீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. தாமரையில தண்ணி எப்படி ஒட்டாதோ அது மாதிரி தமிழ்நாட்டுல பாஜக வளரவே வளராது அப்படின்ற அளவுக்கு போய் விமர்சிக்கிறாரு. இதெல்லாமே கூட இன்னும் பாஜக விஜய் அப்படின்னு சொல்றது எப்படி சரி?
தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 ஆண்டு காலம் தேவைப்பட்டுச்சோ பாஜகவை வந்துட்டு ரொம்ப தீவிரமா விமர்சனம் பண்றதுக்கு, அவங்க மக்களுக்கு கொடுக்காத நிதியாகட்டும், தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாத்தையுமே எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு 2.5 ஆண்டுகள் தேவைப்பட்டதோ அப்படிங்கறத என்னோட கேள்வி. ஒருவேளை இந்த 2.5 வருஷத்துல நாங்க இவர் பி ஸ்கிரீன் இல்ல அப்படின்னு அப்படிங்கிற ஒரு நிலையை நாங்க சொல்லாம இருந்திருந்தோம்னா இவர் இன்னைக்கும் விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாரு. ஒருவேளை அவர் பி ஸ்கிரீன் அப்படிங்கறது வெளியே வந்துரும் அப்படிங்கறது காரணத்துக்காக அவர் இன்னைக்கு விமர்சனம் பண்ணாரு பாஜகவை இன்டென்ஷனலா அப்படிங்கறது என்னோட ஒரு கருத்து. இன்னைக்கு முதல் மாநாட்டுல கூடின கூட்டமாகட்டும், இப்ப 2வது மாநாடு பாரபத்தியில கூடின கூட்டம், இது எல்லாமே திமுகவை பதற்றமாக்குதா? பதற்றம் சிறிதளவும் திமுகவை, திராவிட முன்னேற்ற கழகத்தை தாவேக்காக்கு கூடிய ரசிகர்கள் கூட்டம் வந்துட்டு பயமுறுத்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. அந்த ரசிகர்கள் இப்ப அங்க தாவேக்கா துண்டை போட்டுட்டு தாவேக்கா கூடிய கையில புடிச்சிட்டு இவ்வளவு வெயிலையும் நின்று விஜயோட ஸ்பீச்சை கேட்டவங்க திமுக அதிமுக ஓட்டு போட போறாங்க அப்படின்னு ஒண்ணு ஒரு தாவேக்காக்கு தானே ஓட்டு போட போறாங்க அப்படின்றதானே பார்க்க போறோம். ஒரு நிமிஷம், அப்படி சப்போஸ் வந்துட்டு தாவேக்காக்கு ஓட்டு போடுற மாதிரி இருந்தா அவங்க முழு நேரமுமே நின்னு தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் சொல்றதை கேட்டிருப்பாரு. அண்ட் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் எத்தனை தடவை மக்களோட மக்களா நின்று வந்துட்டு மக்கள் குரலா பேசியிருக்காரு அப்படிங்கறதா என்னோட கேள்வி. மேடையில நின்றுட்டு ஏன் மக்களை சந்திக்க வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிற விமர்சனங்களுக்கு சிங்கம் புலி அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த வகையில நியாயமா இருக்கும்? இது வரைக்கும் 2 ஆண்டு காலத்துல அவர் கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கறதா என்னோட கேள்வி. களத்துக்கே வரலைங்க, களத்துக்கு வரணும் இல்லையா? ஏன்னா நான் பர்சனலா வந்துட்டு தாவேக்கால இருந்து வெளியில வந்த ஒரு ஆள். சோ தாவேக்காவோட உள்கட்டமைப்பு என்ன அப்படிங்கறதும் தெரியும். இப்ப வெளியில பார்க்கும்போது தாவேக்கா எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ இது எல்லாமே மொத்தமா ரசிகர் கூட்டம். வைஷ்ணவி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நிச்சயமா அந்த கூட்டத்துல இருக்கிற ரசிகர்களும் அரசியல்னா என்ன, மக்கள் பணி எப்படி செய்ய முடியும், மக்களுக்கான தலைவர் யாரு அப்படிங்கறது தெரிய வரும்போது வந்துட்டு அந்த கூட்டம் இருக்கவே இருக்காது, நான் அடிச்சு சொல்றேன். இன்னைக்கு பேசுறப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு விமர்சிச்சதாகட்டும், அந்த பிறகு திமுக ஆட்சியில 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா, மற்ற விஷயங்கள் எதுவுமே நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அரசியல் நாகரிகம் அப்படின்னு இருக்கு. அரசியல் நாகரிகத்துல இப்போ இவர் பின்னாடி வந்துட்டு இத்தனை ரசிகர்கள் இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இவர் வந்துட்டு ஒரு அரசியல் நாகரிகத்தை இவரே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப கீழே இருக்கிற தொண்டர்கள் எப்படிங்க ஃபாலோ பண்ணுவாங்க? தொண்டர்களை சொல்லி தப்பு இல்லையே. என்னதான் விமர்சனம் பண்ணினாலும் அரசியல் விமர்சனத்துக்கும் ஒரு நாகரிகம் இருக்கு. அரசியல் தலைவரே வந்துட்டு முதல்வரை, தமிழ்நாட்டோட முதல்வரை, மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வரை அங்கிள் அப்படின்னு சொல்றதுங்கிறது அது ஒரு நாகரிகமான அரசியல் இல்ல அப்படிங்கறது வார்த்தை ஒண்ணும் இல்ல. அங்கிள் அப்படின்றது கொச்சையான வார்த்தை இல்ல அப்படின்னாலுமே வந்துட்டு விமர்சனம் செய்யறதுக்கு அவர் இப்ப தமிழ்நாடு முதல்வரா இருக்காரு. அது இல்லாம மக்கள் 2021ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்ப தமிழ்நாட்டோட முதல்வரா இருக்காரு. சோ அவருக்குன்னு மரியாதைகள் கொடுக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு தமிழ்நாடு மக்கள் மரியாதை அப்படிங்கறது கொடுக்க வேண்டிய அது அவசியமான ஒண்ணு. இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தும் போது மேடைக்கு கீழே இருக்கிற தொண்டர்களுமே ரசிகர்களுமே இந்த வார்த்தையை நாமளும் பயன்படுத்தலாம் அப்படின்னு அநாகரிகமான அரசியல் வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு இவரே ஒரு தூண்டுகோலா இருக்காரு அப்படிங்கறதுதானே விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், 234 தொகுதியிலுமே நான் தான் விஜய் அப்படின்ற பேர் தான், நான் தான் நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வித சொல்றாரு. பொதுவா திமுக தரப்புல இருந்து பேசுறப்ப ஆகட்டும், அதிமுக தரப்புல இருந்து பேசுறப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிங்க. ஆனா 234 தொகுதியிலையும் விஜய் அப்படின்ற ஒரு முகம் தான் இருக்க போகுது அப்படின்றது திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குன்னு பாக்குறீங்களா? எனக்கு இது கேட்கும் போது சிரிப்பா தான் இருந்தது. நான் இதை கேட்ட உடனே வந்துட்டு எனக்கு அது ஒரு சிரிப்பு தரக்கூடிய விஷயமா தான் இருந்தது. இப்போ 234 தொகுதியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையுமே மக்கள் அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த வேட்பாளர் மக்களோட மக்களா அந்த தொகுதியில கலந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது பொறுத்துதான் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கறதையும் தீர்மானிக்கும். எந்த அளவுக்கு மக்கள் பணி அந்த தொகுதியில நிக்கிற கேண்டிடேட் செஞ்சிருக்காரு அப்படிங்கறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ இங்க தாவேக்கா தொண்டர்கள் எடுத்துக்கிட்டு தாவேக்காவோட நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தொகுதியில இருக்கிற மக்களுக்கே அவங்கள தெரியாது. வெளியில இருக்கிற அவங்க மாவட்டத்துல இருக்கிற மக்கள் தாண்டி அவங்க தொகுதியில அவங்க தெரிஞ்ச ஒரு முகமா அவங்களுக்கு விஜய் தெரியும். விஜய் அப்படின்ற அந்த ஒரு பேஸ் போதும்ல.
விஜய தெரியும்னா விஜய் தொகுதியில விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதி மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. எல்லா தொகுதியிலையும் விஜய்னாலே அவர் சொல்ற மாதிரி 234 தொகுதியிலையும் திரு விஜய் அவர்கள்னால நிக்க முடியாது. அவர் நிறுத்துற வேட்பாளர்கள் தான் நிக்க முடியும். சோ அந்த வேட்பாளர்கள் எப்படியோ கட்சியோட நிர்வாகிகளா இருப்பாங்க, இல்ல தொண்டர்களா இருப்பாங்க. என்ன மக்கள் பணி தலைவர் செஞ்சிருக்காரு, தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க, நிர்வாகிகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துதான் பொதுமக்கள் வாக்களிப்பாங்க. சோ இது வரைக்கும் தலைவரும் களத்துக்கு வந்து மக்கள் பணி செஞ்சது கிடையாது. அவர் நிக்கிற தொகுதியிலேயே இது வரைக்கும் எந்த தொகுதின்னு சொன்னதும் கிடையாது. மக்களா ஒரு பர்டிகுலரா ஒரு தொகுதின்னு இல்ல, எந்த தொகுதியிலுமே போய் அவர் மக்களை சந்திச்சது கிடையாது. அதே போலதான் அவர் நிர்வாகிகளும் யாருமே இங்க மக்கள் பணி செய்யறதே கிடையாது, மக்களை சந்திக்கிறது கிடையாது. அவங்க இனிமேல் அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம எப்படி அதுக்கு நம்ம டெபினிஷன் கொடுக்கிறோம்? இப்ப வரைக்கும் ஏங்க செய்யல, இப்ப வரைக்கும் செய்யாத அவங்க இனிமேல் எப்படி செய்வாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. தலைவர் இது வரைக்கும் களத்துக்கு வரல. இந்த 2 ஆண்டு காலத்துல வராதவரா இந்த 4 மாசம் 6 மாசம் நடைபயணம் வச்சிருக்காரு. ஒவ்வொரு மண்டலம் மாதிரியா பூத் கமிட்டி மாநாடு போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எதுவுமே உங்களுக்கு ஒரு உத்வேகம் பெற்றதா பாக்கலையா? இல்ல, விஜய் அவர்கள் மறுபடியும் சொல்றது மக்களோட மக்களா நிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தாரு அவரோட மேடை பேச்சுல. மக்களோட மக்களா அவர் எத்தனை தடவை நின்றுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு இல்ல, எல்லா மக்களுக்குமே இருக்கிற கேள்வி. ஒரு அரசியல் கட்சி தலைவரா உருவெடுத்ததுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சந்திச்சாரு. நான் திருப்பியும் அரசியல் கட்சி தலைவரா ஆனதுக்கு அப்புறமா எத்தனை மக்கள் போராட்டங்கள் அவர் கையில எடுத்தாரு, எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்காரு. மக்களை பணியூர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசுறாரே தவிர மக்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் வர்றது கிடையாது. தலைவர் மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து மக்கள் குறைகளை கேட்கிறவர் தான் ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அப்படிங்கும் போது மன்னர் மாதிரி இல்லையா, மன்னர் தான் வந்துட்டு மக்களை தன்னோட அரண்மனைக்கு வந்து சந்திக்க வைப்பாரு. இவர் தலைவர், மக்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லும் போது இவர் இல்லையா மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து மக்களோட குறைகளை கேட்டு மக்கள் போராட்டத்தை கையில எடுக்கணும். என்னோட கேள்வி, ரசிகர் மன்றமா இருந்த சமயம் தாண்டி இவர் வந்துட்டு ஒரு ஆக்டரா இருந்த காலங்கள் தாண்டி எத்தனை தடவை ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்து சந்திச்சிருக்காரு. ஓகே, இறுதியா ஒரு கேள்வி, இந்த மாநாட்டை பத்தின உங்களுடைய பார்வை என்னமா? மாநாட்டை பத்தின ஒரு பார்வை எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், இன்னொரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் திரு விஜய் அவர்களோட பாக்குற மாதிரி தான் இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் நடந்து வரக்கூடிய ரேம்ப் வாக் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போட்டிருந்த 2 பேரிகார்ட்ஸ்லயுமே கிரீஸ் தடவப்பட்டிருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தொண்டர்களை அவர் கட்சி தொண்டர்கள் நாளையே அவரை தொட முடியல, அவர் கூட பேச முடியல, ஒரு மாலை போட முடியல அப்படிங்கிறது அது ரொம்ப கஷ்டமா நான் பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா அவர் கட்சி தொண்டர்களுக்கு எல்லாரும் போய் முதல்வர் கையை பிடிச்ச முடியுமா, தொற்ற முடியுமா? நிச்சயமா ரீசெண்டா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாரு. ஒரு சின்ன நலத்திட்ட நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு. வரும்போது அத்தனை பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு அவரு ரொம்ப கிட்ட நின்னு பார்த்து நிறைய பேத்துக்கு கை கொடுத்துட்டு போயிருந்தாரு. சோ பொதுமக்கள் தொண்டர்கள்னால ஈஸியா ஆக்சசபிளா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்துட்டு தலைவரா இருக்க முடியும். இவர் கட்சி தொண்டர்கள்னாலே அவரை தொட முடியல, ஒரு மாலை போட முடியல, இல்ல அவர் கட்சி மஃப்ளரை போட்டு விட முடியல அப்படிங்கும் போது மக்கள் எப்படி வந்துட்டு அவர் ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ஆக்சசபிளா இருக்காரு அப்படிங்கறத என்னோட கேள்வி. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாட்டை பத்தினுடைய பார்வையும் விஜய் அவருடைய ஸ்பீச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் பகிர்ந்துகிட்டீங்க. உங்க கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.